ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாட்டர்டே ரெசிபீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜிடேரியன் ஃபிஷ் ஃப்ரை. வெஜிடேரியன் ஃபிஷ் ஃப்ரைன்னு சொல்கிறாங்களே, என்னன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். வாழைக்காய் வச்சு ஒரு சூப்பரான ஃப்ரை பண்ணியிருக்கேன். அது பாருங்கள், பார்க்குறதுக்கு அப்படியே மீன் மாதிரியே இருக்குது. பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்குமே ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்ட ஃபீல் தாங்க இருக்கும். வாங்க வெஜிடேரியன் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சாட்டர்டே ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களை வந்து சேரும். வெஜிடேரியன் ஃபிஷ் ஃப்ரை. நான் வந்து இன்றைக்கி வாழைக்காய் வச்சு ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். நம்மளுக்கு இன்றைக்கி வெஜிடேரியன் ஃபிஷ் வந்து வாழைக்காய் தான். 2 வாழைக்காவை நல்லா பீலர் வச்சு தோல் சீச்சு நான் எடுத்துக்க போகிறேன். 2 பக்கம் இருக்கிற காம்பு எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணிவிட்டு 2 வாழைக்காயை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இதை ரவுண்டாக நான் ஸ்லைஸாக கட் பண்ண போகிறேன். நல்லா தின்னாக இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓவல் ஷேப்பில் வேணும்னா நீங்கள் ஓவல் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். எல்லா வாழைக்காயும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து இதுக்கு நடுவில் ஒரு ஹோல் போட போகிறோம். ஏன்னா எல்லா ஃபிஷ்லேயுமே நடுவில் சென்டரில் ஒரு ஹோல் இருக்கும். ஸோ நம்ம இதில் அந்த ஒரு ஹோல் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதுவும் ஃபிஷ் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் இந்த மாதிரி எல்லா வாழைக்காயுமே ஹோல் போட்டு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டேன். அப்போ தான் வாழைக்காய் வந்து கருப்பாகாமல் இருக்கும். இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த வாழைக்காய் எல்லாத்தையுமே நம்ம வேக வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் வாழைக்காய் எல்லாம் கழுவி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டேன். கூடவே வாழைக்காய் முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸில் வந்து இந்த வாழைக்காய் வந்து கொதி வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கொதி வர ஆரம்பித்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க. அப்போ ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இது கிறிஸ்பியாக சாஃப்டாக கிடைக்காது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி வந்தோடனையும் ஒரு வடிகட்டியில் எடுத்து அப்படியே வடித்து வச்சுக்கோங்க தனியாக. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 50 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 10 வெங்காயம் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. 6 பல் பூண்டு, 3 துண்டு இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு. நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கிட்டு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலா சீக்கிரம் வாழைக்காயில் ஒட்டும். தேங்காய் எண்ணெய் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிக்காதவங்க வேறு என்ன வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெயை போட்டுட்டு நம்ம வேக வச்சுருந்த வாழைக்காயும் இதில் போட்டு நல்லா பரட்டி விடுங்க. மசாலாலாம் வாழைக்காயில் சேரணும். ஒரு 10 மினிட்ஸில் வந்து மசாலாலாம் ஊறிடும். 10 மினிட்ஸ் ஊற வச்சுருங்க. 10 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து இப்போ இந்த வாழைக்காயை பொரிச்சு எடுத்துடலாம். நான் தவா ஃப்ரை தான் பண்ண போகிறேன். தோசைக்கல் சூடானதும் 25 ml தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம பரட்டி வச்சுருக்கிற வாழைக்காயை அப்படியே ஒன்றா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். வாழைக்காய் வேகிறதுக்கு நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு ஒரு 3 மினிட்ஸ் தான் ஆகும், ரொம்ப நேரம் ஆகாது. அதனால் நீங்கள் இதை போட்டுட்டு ஒரு 3 மினிட்ஸில் அப்படியே பரட்டி விட்டுருங்க. மேலேயே அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலை தூவி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லு, நம்ம போட்டிருக்கிற மசாலு, கருவேப்பிலை, இந்த ஃப்ளேவரெல்லாம் அப்படியே வீட்டுக்குள்ளே நீங்கள் ஃபிஷ் பொரிக்கும் போது என்ன ஸ்மெல் இருக்குமோ அதே ஸ்மெல் தான் இருக்கும். ஒரு 3 மினிட்ஸ் கழித்து அப்படியே அதை நல்லா பரட்டி விடுங்க. 2 பக்கம் நல்லா ரோஸ்டட் ஆயிடுச்சுன்னா சூப்பரான வாழைக்காய் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்க, வெறும் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அப்படியே ஃபிஷ் சாப்பிட்ற ஃபீலில் தான் இருக்கும். நல்லா நான் அந்த மாதிரி எல்லாத்தையும் பரட்டி விட்டு எடுத்துகிட்டு பாருங்கள், சூப்பராக நம்மளோட வெஜிடேரியன் ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. தயிர் சாதம், சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்லாம். நான்வெஜ் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி வாழைக்காய் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு அப்படியே ஃபிஷ் மாதிரியே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நான்வெஜ் சாப்பிடாதவங்க மட்டும் இல்லை, சாப்பிட்றவங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நீங்கள் ஃபிஷ் சாப்பிட்ட ஃபீல் தான் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வாழைக்காய் ஃப்ரை வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இந்த வெஜிடேரியன் ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாட்டர்டே ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.